என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க, இல்லை நிறைவேற்றுறதுக்கு ஒப்புதல் கொடுங்க, நாங்கள் முழுமையாக வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க சமுதாயத்தினால எதிர்காலமும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான் பிறகு. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கான தீர்மானம் முதலாக இந்த மாவட்டத்தில் தான் அரசுக்கு போயிருக்கு. அப்போ அந்த தீர்மானத்தை இப்போ வாசிப்பாங்க. அந்த தீர்மானத்தை எல்லாம் ஒருமனதாக நிறைவேற்றி கொடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கணும். அரசியல் அதிகாரம் பெற்றே தீரணும். அதுக்கு என்ன வாய்ப்புகள் தருதோ அதுக்கு முழு முயற்சி நம்மளுடைய பேரவை சார்பாகவும் கட்சி சார்பாகவும் எடுக்கிறோம். அதே இல்லாமல் போன வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. நம்மளும் வந்து கூட்டணிக்கு பேசுகிறோம், சில முடிவுகள் எடுத்தோம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்புறமா பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க விட்டதுனால தான் நாங்கள் திரும்ப 2 முறை 3 முறை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க, இல்லை நிறைவேற்றுறதுக்கு ஒப்புதல் கொடுங்க, நாங்கள் முழுமையாக வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க அதை புறந்தள்ளிட்டு நம்மளை பயன்படுத்த பார்த்ததுனால ஒரே முடிவாக கண்டிச்சியாக நம்மளுடைய கட்சி சார்ந்து நேராக கிருஷ்ணகிரியில் பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. குறிப்பிட்ட ஓட்டு எடுத்து அது யார் நிரூபித்து காட்டுறது பாராளுமன்ற தேர்தல். இதே இந்த அரசியலுக்காக அந்த தேர்தலுக்காக போயிட்டு வந்த காலில் விழுந்துன்னு சொன்னோம்னா இந்த சமுதாயத்தை யாருமே காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட அவருடைய பொருளாதாரமோ அப்பேற்பட்ட விஷயம் நமக்கு தேவையில்லை.